நின்றோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காயிருப்பேன், உன்னிடலாக நான் வசித்தேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. என்ன இன்னைக்கு வீடே அமைதியா இருக்கு? ஏன் அப்படி கேக்குற? இல்லம்மா, லொட லொடன்னு உன் மைனிகாரி பேசிக்கிட்டே இருப்பா. ஆனா இன்னைக்கு வீடே அமைதியா இருக்கே. ஏமா ஏமா, டேய் சும்மா சும்மா ஏன் கத்திக்கிட்டு இருக்க? என்ன வீடே இன்னைக்கு அமைதியா இருக்கு? எங்க யாருமா பொண்டாட்டி? ஓ, அவளை கேக்கையா? அவ இங்கதான் இருந்தா. சரி சரி விடு, அவ வராம இருக்கிறதே நல்லதுதே. அவ வர காட்டியும் வாங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என்னடா பாண்டி? அது ஒண்ணும் இல்லம்மா, பண்ணையாரு உன்னை வீட்டுக்கு வர சொன்னாரு. என்னம்மா ஆயிட்டு? அண்ணன் சொன்னதும் மூஞ்சியே மாறிட்டு. ஆமா ஏமா, அவர் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா, அதே கூட மாட ஒத்தாசைக்குதே வர சொன்னாரு. ஓ. நீ நேரத்தோட போயிட்டு வரச வீட்டுக்கு வந்துரு. சரிடா பாண்டி. ஏன் அவரை சொன்னோன்னே அம்மா முகமே மாறிட்டு? என்ன விஷயமா இருக்கும்? ஏமோ கொஞ்சம் நில்லு. என்ன டீ? ஆமா, உன் முகம் ஏன் இப்படி மாறிட்டு? உனக்கு அங்க போக விருப்பம் இல்லையா என்ன? அப்படின்னா சொல்லு, நான் வேணா. அச்சோ மலரு, நீ போறேன்னு மட்டும் சொல்லாதடி. அம்மா, நானே போயிட்டு வரேன். சரி. அந்த ஆளு என்னத்ததையும் சொல்ல போறியான்னு தெரியல. ஏன் அம்மா இப்படி போறா? அந்த ஆளு பேரு சொன்னோன்னே அம்மா முகமே மாறிடுச்சு. அச்சோ, பேச்சு வாக்கில் இதை மறந்துட்டோமே. நம்ம ஆளை வேற வெறுப்பேற்றிட்டு வந்திருக்கோம். கால் பண்றதா சொன்னாங்க, பாப்போம். அங்கிள், உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சூசைட் பண்ணலைன்றது மட்டும் எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியாது. மலருக்காக மட்டும் இல்லை, அந்த இடத்துல யாராக இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் பார்க்குற வேலைக்கு உண்மையாக இருக்க வேண்டாமா? உண்மையை கண்டுபிடிக்கணும்னு தான் நினச்சிருப்பேன். ஆனால் உங்கள் விஷயத்தில் என்னால் எதுவும் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா அந்த டைம் நான் இங்கே இல்லை. உங்களை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அங்கிள். ஆனால் எனக்கு மலரை ரொம்ப பிடிக்கும். உங்கள் பொண்ணு தான் எனக்கு உயிர். அவள் இல்லாமலும் என்னால் இருக்க முடியாது. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்களே வந்து என்கிட்ட நேரம் சொன்னாதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் யாரோ வந்து என்ன எச்சரிக்கை பண்ணுறது அது கன்ஃபார்மாக நீங்கள் தான்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ், மறைஞ்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் போதுமாம்மா. தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ப்ளீஸ் மாமா, வாங்க. இப்போ மட்டும் நீங்கள் வரலைன்னா அடுத்து எப்போவுமே நீங்கள் என்னை பார்க்க முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க. இப்போ மட்டும் நீங்கள் வரலை. சிவா, நான் பேசுறது உனக்கு கேக்குதாப்பா? நான் உன் கண்ணுக்கு தெரியலண்ணா. சிவா. மாமா, நீங்கள் பேசுறது மட்டும் இல்லை, நீங்கள் நிற்கிறதும் எனக்கு தெரியுது. அது நிஜமாவா? ஐயோ மாமா, உண்மையாவே நீங்கள் நிற்கிறது எனக்கு தெரியுது. நீ நினைச்சது சரிதான் சிவா. நான் தான் மலருக்கு ஆபத்து இருக்குன்னு உன்னை எச்சரிக்கை பண்ணேன். அது தெரியும். ஆனால் உண்மையாவே உங்களுக்கு என்னதான் நடந்துச்சு அதை கொஞ்சம் சொல்றீங்களா? சரிப்பா. அன்னைக்கு அந்த பண்ணையாரு. என்ன கிருஷ்ணன், சொல்றத கேட்க மாட்டீங்களோ? உன்னை போய் நல்லவன் நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும்டா. டேய், ஐயா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. சீ கூலிப்பட, வாய மூடா. உன்னை எவ்வளவு நல்லவன் நினைச்சேன். எப்பறம் எனக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துட்டு? என்ன கிருஷ்ணன், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது என்ன தெரியுமா? நான் ஆசைப்பட்டதை அடையாம விட மாட்டேன். டேய் உன்ன. சி வாய் மூடுறா. உன்னை போய் நம்பினேன் பாரு, என்ன சொல்லணும். உன் பொண்ண என் பொண்ணா வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பாரு, அதாண்டா நான் செஞ்ச முட்டாள்தனம். கிருஷ்ணன், அடைச்சி வாய் மூடு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த சொத்து சொகந்தே வேணும்னா எடுத்துட்டு போயேண்டா, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, இந்த தோட்டத்தை மட்டும் உன்னால என்கிட்ட இருந்து வாங்கவே முடியாது. உன்னால ஆனதை பார்த்துக்கோ. ஓ அப்படியா? அவளை திமிராயிட்டு பாத்தீங்களாயா, உங்ககிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கியான்னு. ஒரு வார்த்தை சொல்லுங்க, இங்கே போட்டு தள்ளிடுறேன். டேய் டேய் சும்மா இருடா. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? முடியாதுடா. உங்க தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? என்ன பண்றது, என் கையாலதான் சாவணும்னு இருக்கு. விடாதீங்க இன்னைக்கு இவனை. ஆ ஆ சாவுடா. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். ஆ ஆ என் கழுத்தை விடுங்க. வலிக்கு. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னோட பொண்ணே உன்னை கேள்வி கேட்பாடா. சாவுடா. கமலா, பாண்டி, என்னை காப்பாத்துங்க. சாவுடா. எங்க ஐயாவையாடா பேசுற? அவங்கக்கிட்ட வச்சுக்கிட்டா இப்படித்தான் நடக்கும். டேய், அங்கே என்ன பார்த்துக்கிட்டு நிக்க?
என்ன பண்ணணும்னு தெரியும்ல. ஆளுக தோட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ பண்ணிரு. நான் பாத்துக்கிறேயா. சொன்னா எங்க கேக்குறாங்க, சாகடிக்கத்தான் வைக்கிறாங்க. நீங்க போங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். வேலையை வரச முடிச்சிட்டு வீட்டு பக்கம் வந்து சேரு. அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும்ல. ஆ நான் பாத்துக்கிறேயா. இவனை தற்கொலை பண்ணிக்கிட்டியான்னு ஊர் ஃபுல்லா பரப்பி விடு. சரிங்கய்யா. ஆனா ஐயா, எதுவும் பிரச்சனை? என்ன சொன்ன? அது அது வந்து ஒன்றும் இல்லையா. ஐயோ, எல்லாரும் வாங்க, கிருஷ்ணன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இதேப்பா நடந்தது. என் வீட்டுல இருக்கிறவங்களையும் ஊர்க்காரங்களையும் இப்படியே நம்ப வச்சுட்டியான். எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவனுக்கு. ஊருக்குள்ள எதுவுமே பண்ணாத மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். நான் பாத்துக்கிறேன் இனிமேல். இந்த சிவாவோட இன்னொரு முகத்தை அவன் பார்த்தது இல்லைல, இனிமே நான் யாருன்னு காட்டுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் தம்பி. சொல்லுங்க மாமா. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி மலரு என்னோட பொண்ணு இல்லப்பா. மாமா என்ன சொல்றீங்க? ஆமா சிவா, மலரு அந்த பண்ணையார் பொண்ணு. மாமா மலரு பிறந்த உடனே அவங்க சம்சாரத்துக்கு ஆகாதுன்னு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தியான். என்ன சொல்றீங்க? கீர்க்கு பையன் யாரோ சொல்றதை நம்பி 23 வயசு வரைக்கும் மலரு அவங்க அம்மா கூட இருந்தா பொண்டாட்டி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்களாம். இந்த கிறுக்கு பயவுலையும் நம்பிக்கிட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தியான். ஆனா மலரை அவன் பொண்ணு மாதிரி நான் வளர்க்கல. மலரு என்னோட பொண்ணுதான். சிவா அந்த பண்ணையார வச்சு மலரை மட்டும். ஐயோ மாமா, மலர் என்னோட உயிர். யாருக்காகவும் அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. இது போதும் தம்பி. எங்க மலரையும் வெறுத்துருவியோன்னு நினைச்சேன். இந்த விஷயம் பாண்டிக்கு தெரியாது, எனக்கும் என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. கண்டிப்பா மலர்கிட்டையும் பாண்டிக்கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி சொல்ல மாட்டேன். ரொம்ப நன்றிப்பா. மாமா மாமா எங்க போனீங்க? மலரு, இது என்னடி கதையில இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஐயோ மாமா, உங்க கதையை கேட்க போய் கடைசியில ஏன் காதலுக்கு ஆப்பு வச்சுட்டீங்களே. அம்மா அம்மா, ஐயா. அட கமலா, வா வா வா. இம்புட்டு நேரம் உன்னத்தையே எதிர்பார்த்து நின்னேன். ஐயா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களாம். அட அதை விடு கமலா. ஐயா, வீட்டில் நிறைய வேலை கிடக்கு. என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா வரச பார்த்து வச்சுட்டு கிளம்புவேன். அட என்ன கமலா, வந்து வராமையும் வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க. செத்த போறேன். காலில் என்னமோ சுடு தண்ணி ஊத்திட்டாப்புல தெரியுற. ஐயா, அது வந்து. ஆமா, பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காயா? பொண்ணை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ கமலா. இன்னும் 2-3 நாளைக்குதே. ஐயா. ஆமா கமலா, இன்னும் 2-3 நாளைக்குதே. அதுக்கப்புறம் என் பொண்ணை கூட்டிட்டு வந்துடுவேன். ஐயா. என்ன கமலா, பொண்ணை பார்த்துக்க மட்டும்தான் சொன்னேன், புரியுதா? புரிஞ்சுட்டியா? அவளை என் பொண்ணு மாதிரி பார்த்துட்டேனா அதே என்னால் பிரிய முடியாதியா. மலரு மலரு இல்லைனா. மலர் இல்லைனா என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்க சுகன்யா பொண்ணு பொண்ணுன்னு புலம்பி தவிக்கிறா. ஐயா ஐயா, என் வயிற்றுல பெறலைனாலும் அவளை 23 வருஷமா தோல்லே மார்லே தூக்கி போட்டு வளர்த்துருக்கேன். இம்புட்டு சீக்கிரமா அழைச்சிக்கிட்டா நான் என்னையா பண்ணட்டும்? அவள் கஷ்டப்பட்டா எங்களால் தாங்கிக்க முடியாதியா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவளுக்கு சொல்லி புரிய வச்சு நானே அனுப்பி வைக்கேன். என்ன கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கமலா. ஐயா. என்ன சொன்ன இப்ப? இன்னும் கொஞ்ச நாள் ஆயிட்டு என் பொண்ணுக்கு நீ புரிய வைக்க போறியா? அவளுக்கு எப்படி சொல்லணும் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும், புரிஞ்சுட்டா? சரியா. இதை சொல்லத்தே வர சொன்னேன். அப்புறம் அரசல் புரசலா காதுக்கு ஒரு விஷயம் வருது. என்னங்கய்யா? அதே அந்த போலீஸ்கார பையன் என் பொண்ணு பின்னாடியே சுத்துறானாமே. ஐயா, அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. அது சிவகாமியோட பையன். ஓ அப்படியா? சும்மாத்தையும் பேசியிருப்பா. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கேன். இங்க பாரு கமலா, இன்னொரு தடவை மலர் பின்னாடி அந்த பையன் சுத்திக்கிட்டு கிடந்தையான், கைய காலம் முறிச்சு விட்டுருவே முறிச்சு. ஐயா, நான் பார்த்துக்குவேன். இனிமே இந்த மாதிரி நடக்காது. சரி சரி, நீ கிளம்பு. சுகன்யா எந்திரிச்சு வந்து பார்த்தானா என்ன ஏதுன்னு கேட்டு தொல்லை பண்ணிடுவா. சரிங்கய்யா. மலரு, அப்பா வந்து உன்னை அழைச்சிக்கிறதேம்மா. மலரு என் செல்ல பொண்ணு, என் தங்கம், கூடிய சீக்கிரத்துல உன்னை கூப்பிட்டுக்கிறதேம்மா. அடுத்து யாராலையும் என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அந்த சிவா பயலாலையும் முடியாது. ஆமா, இப்ப ஏன் என்னை அவசரமா வர சொன்னீங்க? அதுவா, ஏன் உன்னை வர சொல்லக்கூடாதா என்ன? உங்ககிட்ட பேசலான்னு தான் வர சொன்னேன். உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு.
இப்பதானே தோட்டத்துல வச்சு பார்த்தேங்க. ஆ அதுக்கு எனக்கு எப்பெல்லாம் உன்னை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வரணும். சாருக்கு ரொம்ப தான் ஆசை. ஆமா, என் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? சரித்தே. சரி சரி, அம்மா வேற வீட்டில் இல்லை, என்னன்னு சொல்லுங்க. வரச வீட்டுக்கு வேற போகணும். ஏன்டி இப்படி பறக்குற? ஆமா, அம்மா வீட்டில் இல்லைன்னு சொன்ன, எங்கே போனாங்க? அதுவா, பண்ணையார் கூப்பிட்டு அமிச்சாரு, அதே போயிருக்காங்க. அங்கயா? கூட யார் போயிருக்கா? யாரும் போலையே, அம்மா மட்டுமே போயிருக்காங்க. அவங்க சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையாம், அதே கூட மாட ஒத்தாசை பண்ணணும்னு கூப்பிட்டாங்க. சரி சரி. ஏய், என் பக்கத்தில் வாடி. பக்கத்தில் தானே நிற்கேன். இன்னும் கொஞ்சம். சீ போங்க, நான் வரமாட்டேன். ஏய் ப்ளீஸ் டி. முடியாது. இப்போ மட்டும் நீ பக்கத்தில் வரல. போதுமா? ம், என் செல்ல பொண்டாட்டி. அப்படியே ஒன்று குடுடி. அதான பார்த்தேன், இந்த மனுஷன் இன்னும் கேட்கலையேன்னு. அதெல்லாம் முடியாது. ஏய் ப்ளீஸ் டி. அதெல்லாம் முடியாது. என்ன பண்ணுறீங்க? இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லு பார்க்கலாம். முடியாது. ஹே பொண்டாட்டி, நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? இப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குடி. இருப்பீங்க இருப்பீங்க. ஏய் மலரு, எப்பவும் என்னை விட்டு போயிட மாட்டேல? ஏங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே கேட்குறீங்க? உங்களை விட்டு அப்படி நான் எங்கே போகிறேன்? உங்களை கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தானே வரப்போகிறேன். ம், இப்பொழுதும் கண்டு பட்டதா இந்த கண்ணி கண்டு கற்பூரத்து போல கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்ச பாதை நெஞ்சையும் பத்து வந்தது அட சுத்தடி மரத்த போல எடுப்பில் சரி போங்க. சரி நான் கிளம்புறேன். ஏய் அதுக்குள்ளேயுமா? ஆமாம், அம்மா வேற வீட்டுக்கு வந்திருப்பா. ம். என்னை எப்பவும் இதே மாதிரியே பார்த்துப்பேகல. ஏய் என்னடி, நீ தாண்டி எல்லாம் எனக்கு. இப்போ சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? யாருக்கு தெரியும், ஒரே இதாக மாறிடுவீங்க. என் மலரை விட்டு எப்பவும் நான் போக மாட்டேன். இப்போ இருக்க மாதிரி தான் எப்பவும் என் மலர்கிட்ட இருப்பேன். சரியா? சரி சரி, நான் வாரேன். போகணுமா? ஆமாம். சரி ஓகே. நாளைக்கு வருவீங்களா? கண்டிப்பாக வருவேன். போதுமா? உன்னை பார்க்காம நான் போக மாட்டேன். அதுவும் கூடிய சீக்கிரத்தில் எங்கள் அம்மாவோட வந்து உன்னை பொண்ணு கேட்க போகிறேன். நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாண்டி, இதுக்கு மேலெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஓ, எப்போ வருவீங்க? கூடிய சீக்கிரத்தில். ஆனால் கண்டிப்பாக வருவேன். அம்மா கிட்ட போய் இதை பற்றி பேசணும். ம் சரி, நீ கிளம்பு.